அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேசியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரி கலர் அமைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். பொதுவா நம்ம உங்க வீட்டுல என்ன மாதிரி கலர் அமைக்கலாம்னு அப்படின்னு நான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறது இல்லை. பொதுவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்ல போறோம். அதே உங்க வீட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அப்படி பண்ணக்கூடாது. உங்க வீடு என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கு, என்ன மாதிரி டைரக்ஷன்ல உங்க வீட்டை நீங்க அமைச்சிருக்கீங்க, அதை பொறுத்து கலர் வேரி ஆகும். ஸோ அது வந்து மனசுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணலான்னு உங்களுக்கே ஒரு இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்கோசரம் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவில் முதல்ல நம்ம கலர் வீல்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். கலர் நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரி கலர் அமைக்க போறோன்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கலர் வீல்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். கலர் வீல்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். கலர் வீல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா பிரைமரி கலர், செகண்டரி கலர், டெரிட்டரி கலர் அப்படி ஒரு மூணு விதமா இந்த கலர் வீல்ல நம்ம பிரிச்சிருக்கோம். பிரைமரி கலர்ல என்ன மாதிரி கலர்லாம் நம்மளுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர். செகண்டரி கலர்ல என்ன மாதிரி கலர் வரும்னு பார்த்தீங்கன்னா கிரீன், ஆரஞ்சு அண்ட் ஒயிட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியா நம்மளுக்கு வரக்கூடிய கலர்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டரி கலர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 6 விதமான கலர் இருக்கு. இதை வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். வார்ம் கலர், கூல் கலர்னு ஒரு 2 விதமாகவும் பிரிக்கிறாங்க. அதுல என்ன மாதிரி கலர்லாம் நம்மளுக்கு வரும்னு வார்ம் கலர்ல எல்லோ, ஆரஞ்சு, ரெட், பர்பிள் இது போல கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வார்ம் கலர்ல வரும். கூல் கலர்ல என்ன மாதிரி கலர் வரும்னு பாத்தீங்கன்னா கிரீன், ப்ளூ இது போல கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூல் கலர்ல நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு இப்படி பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்றேன். நீங்க ஒரு சைடு ஒரு எல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த எல் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சீங்கன்னா பார்க்க ஒரு டீசென்டான லுக் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அங்க லிவிங் ஹால்ல நம்ம சோஃபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல நம்ம சோஃபா வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அதோட பில்லோ வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல நம்ம அமைச்சிங்கன்னா அதுவும் ஒரு பார்க்க ஒரு கலர் காம்பினேஷன். நம்ம இப்ப சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் காம்பினேஷன். இதெல்லாம் இது போல நீங்க உங்க வீட்டுக்கு அமைச்சீங்கன்னா பார்க்க ஒரு நல்ல ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்க பெட்ரூம்ல என்ன மாரி எல்லாம் நம்ம கலர் நம்மளுக்கு அமைக்கலாம்னு பாத்தீங்கன்னா கலர் நம்ம பெயிண்ட் அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், கிரீன் கலர், பர்பிள் கலர் இது போல கலர்ல உங்க பெட்ரூமுக்கு நீங்க பெயிண்ட் அடிச்சீங்கன்னா பார்க்க ஒரு டீசென்டான லுக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க சன்லைட், உங்க சூரிய உதயம் நீங்க கிழக்கு பார்த்த மாதிரி நீங்க வீட்டை அமைச்சிருந்தீங்கன்னா கூல் கலர்ல நீங்க பெயிண்ட் அடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சவுத் ஆர் நார்த் டைரக்ஷன்ல பார்த்து நீங்க வீடு கட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பா வார்ம் கலர் பெயிண்டை தான் நீங்க அமைக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சன்லைட் நம்ம நேரடியா நம்ம வீட்டுக்குள்ள வரதுனால நீங்க கிழக்கு பார்த்த வீட்டுல நீங்க அமைச்சிருந்தீங்கன்னா நேரடியா உங்களுக்கு சன்லைட் உங்களுக்கு வர பட்சத்துல நீங்க அங்க டார்க் கலர் அடிச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் அதிகமான டார்க் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பா இருக்கும். அதுக்கோசரம் தான் சொல்றேன். நீங்க கிழக்கு பார்த்த மாதிரி உங்க வீடு அமைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பான முறையில நீங்க கூல் கலர் பெயிண்டை தான் நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு டீசென்டான நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு அமைதியான நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா நம்மளுக்கு அமையும். நீங்க அங்க மாத்தி நீங்க டார்க் கலர் அமைச்சீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒரு அன்ஈவனா ஃபீல் பண்ணுவீங்க. பார்க்க ஒரு அன்ஈவனா இருக்கும். அதுக்கோசரம் தான் சொல்றேன். ஒரே கலர் மொத்த வீட்டுக்கும் நம்ம அடிக்கணும், பட்ஜெட்ல பெயிண்ட் அடிச்சு முடிக்கணும்னா ப்ரௌன் கலர், கிரே கலர், வயலட் கலர் இது போல கலரை நீங்க சூஸ் பண்ணி உங்க வீட்டுக்கு நீங்க பெயிண்ட் அடிச்சீங்கன்னா பட்ஜெட்லயும் முடியும், காஸ்ட் வைஸும் பட்ஜெட்லயும் முடியும், ஒரு நல்ல ஃபீலாகவும் இருக்கும். இது போல கலரும் நம்ம நிறைய இடத்துல நம்ம பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்கோம். ப்ரௌன் கலர், கிரீன் கலர், பர்பிள் கலர் இது போல கலரை நீங்க சூஸ் பண்ணி உங்க வீட்டுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கலாம். ஒரே கலர்ல நம்ம அடிக்கணும், பட்ஜெட்ல முடிக்கணும்னா இது போல கலரை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இது போல இன்டீரியர் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.